அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ட்ரிபிள் வார்மர் 2. அதாவது கையில் நம்மளுடைய மோதிர விரல் இருக்கு இல்லையா, மோதிர விரல்ல மடக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியதுதான் இந்த ட்ரிபிள் வார்மர் 2 அப்படின்ற புள்ளி. இந்த புள்ளி போடும்போது என்ன வேலை நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பஞ்சபூத புள்ளியா பேசியிருக்கோம். நீங்க அதை பார்த்துக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஓகே, இதனுடைய சுவை வடிவத்தையும் அப்டேஷனையும் நம்ம இப்போ பார்ப்போம். ட்ரிபிள் வார்மர் 2 அப்படிங்கும்போது இது நம்ம இரண்டாவது மண்ணீரலாவும் பேசியிருப்போம். இந்த இடத்துல இது நெருப்பு பூதத்திலேயே இருக்கு. நெருப்பு பூதத்தையும் கையாளுறதுனால இது என்னென்னவா இருக்குன்னா, மண்ணாவும் இருக்கு, நெருப்பாவும் இருக்கு, வாட்டர் பாயிண்ட்டுங்கும் போது நீராவும் இருக்கு. ஸோ 3 சுவைகளும் கலந்ததா இருக்கு, 3 பூதமும் கலந்ததா இருக்கு. 3 சுவைகள் அப்படிங்கும்போது மண்ணீரலா பார்க்கும்போது துவர்ப்பு, உப்பு அப்படின்றது நெருப்பா பார்க்குறோம், இனிப்பை நீரா பார்க்குறோம். இப்போ உப்பு, துவர்ப்பு, இனிப்பு இப்படி இந்த 3 சுவையும் கலந்ததா நம்ம உடல்ல என்ன வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரத்தம். ரத்தத்திற்கு தான் இந்த 3 சுவையினுடைய பண்பும் இருக்கு. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் போடும்போது என்ன வேலை நடக்குது, இந்த சுவையுடைய உணவா நாம எதை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது காய்ச்சலுக்கான புள்ளி அப்படின்றது நல்லாவே தெரியும். ட்ரிபிள் வார்மர் 2னா ஃபீவரை குறைக்கிறதுக்காக போடக்கூடிய பாயிண்ட். நீங்க அங்க அழுத்தமும் கொடுக்கலாம், அக்கு ப்ரெஷர் மட்டும் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீவர் குறையிறது நல்லாவே தெரியும். ஏன்னா அதுல துவர்ப்பு இனிப்பு இருக்கிறதுனால டெம்பரேச்சரை ஆட்டோமேட்டிக்காக குறைக்க தான் செய்யும். ஸோ இது மெயினாக இது மலேரியா ஃபீவர் அப்படின்ற ஒரு ஃபீவருக்கு போடக்கூடிய பாயிண்டாக இருக்கு. அப்போ மலேரியா ஃபீவருக்கும் பிளட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, மலேரியா ஃபீவர் அப்படின்றது கொசுவால பரவக்கூடிய ஒரு நோய். அதாவது அது இன்ஃபெக்ஷன் கொசுவால பரப்பும். தென் இன்ஃபெக்ஷன் உள்ள ஒரு மனிதரை கடித்து அந்த கொசு நம்மளை கடிச்சிச்சுனாலும் நமக்கு மலேரியா பரவும். ஸோ இந்த மாதிரி மலேரியான்றது ரத்தத்தின் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோயா இருக்கு. ஸோ ரத்தத்தின் மூலமா பரவினாலும் இது என்ன பண்ணும்னா, கல்லீரல்ல போய் உட்காந்துட்டு ஆர்பிசி ப்ரொடியூஸ் பண்றதை தடுக்க ஆரம்பிச்சிடும். ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்களை அழிக்க ஆரம்பிக்கும். அப்ப ரத்த சிவப்பணுக்கள் அழிக்கப்படும் போது நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்பவே குறைஞ்சி நமக்கு அந்த மலேரியா ஃபீவர் அப்படின்றது ஏற்படுது. ஸோ அந்த நேரத்துல நமக்கு ரத்த உற்பத்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமா தேவை. ஆனா காய்ச்சல் நேரத்துல நம்மளால சாப்பிடக்கூட முடியாது. இது வெறும் ஃபீவருக்கா மட்டும் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பிளட் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆர்பிசி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னாலுமே நான் சொல்லக்கூடிய இந்த உணவு முறையை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் ரத்தம் அப்படின்னோடனே எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, பீட்ரூட்டை அடிச்சு குடிப்பாங்க. இது நேச்சராகவே இதுலயும் இந்த 3 பண்புமே இருக்கு, துவர்ப்பு, உப்பு, இனிப்பு அப்படின்றது. அதே மாதிரி கேரட், இந்த இதுலயும் துவர்ப்பு, இனிப்பு, உப்பு அப்படின்ற 3 பண்புமே இருக்கு. இது நேச்சராகவே வீட்டுல நாம பயன்படுத்தக்கூடியது. ஆனா இதுல நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, சில பேருக்கு டைஜஷன் குறைபாடு உள்ள நபர்களுக்கு, ஏன்னா ஃபீவர் டைம் கூட இதை கொடுக்கலாம் அப்படின்னு பேசுறோம். அப்ப ஃபீவர் டைம் நமக்கு எப்படி இருக்கும்னா, செரிமான பண்பு ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல இல்ல அந்த மாதிரி டைஜஷன் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ற நபர்கள் இதை பச்சையா எடுத்துக்காம நீங்க சூப்பு மாதிரி வேக வச்சு எடுங்க. சீரகம், உப்புத்தூள், மிளகுத்தூள் மட்டும் போட்டு நீங்க கேரட் அப்புறம் பீட்ரூட் இந்த ரெண்டையும் சேர்த்தும் எடுக்கலாம். இல்லைன்னா கேரட் ஒரு நாள், பீட்ரூட் ஒரு நாள் அப்படின்னு சூப்பாவும் எடுக்கலாம். இப்படி எடுக்கும் போது உங்களுக்கு பிளட்ல ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன் போகும், ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகும், உங்களுக்கு ஃபீவரும் குறையும், நோய் எதிர்ப்பாற்றலும் கூடும். இந்த ரெண்டுமே இன்னொரு விஷயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம காமனா பேசுவோம். அதையுமே நம்ம இந்த பாயிண்ட்ல பேசியிருப்போம். கண் கோளாறுகளுக்கு இந்த புள்ளி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி இந்த உணவும் பயனுள்ளதா இருக்கும். கண் கோளாறுகள்னா பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. இதுல எந்த மாதிரி இதுக்கு போடலாம் அப்படின்னா, ட்ரிபிள் வார்மர் 21ன்றது நமக்கு புருவத்திணி.
மையத்தில் புருவத்தின் முடிவில் வந்து இருக்கக்கூடியதா வந்து இருக்கு. புருவம் அப்படின்றது வந்து நமக்கு வெயில், மழை, தூசி இதுல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதா தான், அதாவது அந்த கண்ணை வந்து காப்பாற்றக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த இதுல ஏதோ ஒண்ணு, ஒரு தண்ணி கண்ணுக்குள்ள போயிருச்சு, இல்ல தூசி கண்ணுக்குள்ள போயிருச்சுன்னா நமக்கு கண்ணு என்ன ஆகும், ஒரு மாதிரி வந்து செவந்து உறுத்த ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிரச்சனை உங்க கண்ணுல இருந்துச்சுன்னா, சிவக்குது, அடிக்கடி வந்து கண் சிவக்குது, இல்ல உறுத்தல் இருக்கு, ஏதோ ஒரு தூசி பட்டது மாதிரி உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த டைம்ல வந்து இந்த ட்ரிபிள் வார்மர் 2 அப்படின்ற பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது ஆஃபன் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க இந்த உணவு பழக்க வழக்கத்தையும் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி தான் தொண்டை வந்து கரகரப்பா இருக்கு அப்படின்றதும், அதாவது இன்ஃபெக்ஷன் வந்து இங்க ரொம்ப இருக்கும்போது நம்மளால சாப்பிட முடியாது. எப்படி காய்ச்சல் டைம் சாப்பிட முடியாதோ, இந்த தொண்டையெல்லாம் புண்ணாயிரும் இல்லையா, அதே மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்குமே வந்து நாம இந்த கேரட் சூப் இல்லைன்னா வந்து பீட்ரூட் சூப் இல்லைன்னா இது ரெண்டையுமே கலந்து கூட நீங்க வந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு இரத்த சிவப்பணுக்களும் வந்து உடலில் வந்து உயர ஆரம்பிக்கும். அதே மாதிரி செரிமானம் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். பச்சையா அடிச்சு குடிச்சிட்டு செரிக்க மாட்டேங்குதுன்ற பிரச்சனையோ, இல்லைன்னா சளி பிடிச்சுக்கிடுச்சு அப்படின்ற பிரச்சனையோ நீங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து வராது. அக்குபஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.